ஒரு மொழியில வெளியான படத்த இன்னொரு மொழியில எடுப்பது அப்படின்றது பல வருடங்களாகவே நடைமுறையில இருக்கும் ஒன்றுதான். 80கள்ல பல ஹிந்தி படங்கள தமிழ்ல எடுத்து அதுல ரஜினி, கமல் ஆகியோர் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ரஜினி சார் நடித்த பில்லா படம் கூட ஹிந்தில அமிதாப் பச்சன் நடித்த படம் தான். அதே போல சில தெலுங்கு படங்கள் தமிழ்ல ரீமேக் ஆகியிருக்கும். அதே போல ஏராளமான தமிழ் திரைப்படங்களுமே தெலுங்குல ரீமேக் ஆகியிருக்கும். அவ்வளவு ஏன் விஜய் சார் தற்போது நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் கூட தெலுங்குல பாலகிருஷ்ணா நடித்து சூப்பர் ஹிட் அடித்த பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் தான். பாலையா படத்தை ரீமேக் செய்து விஜய் சார் நடிப்பது ஒரு பக்கம் என்றால், அஜித் சார் நடித்த ஒரு படத்தை தெலுங்குல நடிக்க பாலையா சம்பவம் பற்றி பார்ப்போம். பாலையா வைத்து சில நேரடி தெலுங்கு திரைப்படங்களை இயக்கியவர் தான் கே.எஸ். ரவிக்குமார். அவருடைய இயக்கத்துல அஜித் சார் நடித்து வெளியான திரைப்படம் தான் வரலாறு. இந்த படத்துல அஜித் சார் 3 வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. குறிப்பாக அதுல ஒரு வேடத்துல பெண்மை போன்ற நளினம் கொண்ட ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அதுவும் பரதநாட்டிய கலைஞராக நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அஜித் சாருடைய நடிப்பை ரஜினி சார், அமீர்கான் போன்ற பெரிய நடிகர்களே புகழ்ந்து தள்ளியும் இருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல ஊடகம் ஒன்றில் பேசிய கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள், வரலாறு படத்தை தெலுங்குல பாலையாவை வைத்து ரீமேக் பண்ண நினைச்சேன். அப்போது வரலாறு படத்தை பார்த்துட்டு அஜித்தை போல என்னால இந்த கதாபாத்திரத்துல நடிக்க முடியாது. ஏன் என்னால மட்டுமல்ல, எந்த ஒரு நடிகனாலுமே இப்படி ஒரு கதாபாத்திரம் எடுத்து அதனை இவ்வளவு பர்ஃபெக்ஷனோடு நடிப்பது அப்படின்றது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்றே பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களுக்கு போன் போட்டு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரா. இந்த சம்பவம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.